நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 411வது திருநாமம் பிருத்தவே நமக. ராமனுடன் நட்பு பூண்ட சுக்ரீவன் ராமனின் உதவியோடு வாலியை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றான். ராம லக்ஷ்மணர்களையும் தனது வானர அமைச்சர்களையும் அழைத்து கொண்டு வாலியின் இருப்பிடமான கிஷ்கிந்தையை அடைந்தான் சுக்ரீவன். அடே வாலி, போருக்கு வாடா என்று உரத்த குரலில் வாலியை போருக்கு அழைத்தான். கடும் கோபத்துடன் போருக்கு வந்த வாலி சுக்ரீவனை பலவாறு தாக்கினான். ஒரு மரத்தின் பின் மறைந்திருந்து வாலி மேல் பாணம் எய்வதாக சுக்ரீவனிடம் சொல்லியிருந்த ராமன் வாலி மீது பாணத்தை எய்யவில்லை. குத்துயிரும் கொலையுயிருமாக அடிபட்டு இரத்தம் கக்கியபடி திரும்பி வந்தான் சுக்ரீவன். நூலிழையில் உயிர் பிழைத்து வந்த சுக்ரீவனை பார்த்து ராமன், சுக்ரீவா, நீயும் வாலியும் உருவத்தில் ஒத்தவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை. இதோ என் தம்பி லக்ஷ்மணன் உன் கழுத்தில் கஜபுஷ்பி என்னும் மலர் மாலையை அணிவிப்பான். இதை கொண்டு நான் உன்னை அடையாளம் கண்டு கொள்வேன். இப்போது போருக்கு செல் என்றான் ராமன். லக்ஷ்மணன் அணிவித்த கஜபுஷ்பி மாலையுடன் மீண்டும் போருக்கு வந்தான் சுக்ரீவன். அடே வாலி, போருக்கு வாடா என்று மீண்டும் அழைத்தான். அந்த குரலை கேட்டவாறே வாலியின் குடி மயக்கம் நீங்கியது. கடும் கோபம் முளைத்தெழுந்தது. தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியாலும் பூமி நடுங்கும்படி சுக்ரீவனை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வாலி. அப்போது வாலியின் மனைவியான தாரை வாலியை தடுத்தாள். சுவாமி, இப்போது தான் உங்களால் புடைக்கப்பட்டு தோல்வியடைந்து உயிர் பிச்சை வாங்கி கொண்டு ஓடியிருக்கிறான் சுக்ரீவன். அவன் மறுபடியும் போர் புரிய அழைக்கிறான் என்றால் நாம் சற்று யோசிக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு பெரிய துணையோடு வந்திருக்க வேண்டும். நம் மகன் அங்கதன் அவனது நண்பர்கள் மூலம் ஒரு செய்தி அறிந்து வந்து என்னிடம் சொன்னான். இஷ்வாகு குலத்தில் உதித்த அயோத்தி மன்னரின் புதல்வர்களான ராமலக்ஷ்மணர்களோடு சுக்ரீவன் நட்பு கொண்டிருக்கின்றானாம். அதிலும் ஸ்ரீராமர் உலக பிரசித்தி பெற்ற தலைசிறந்த வீரர் ஆவார். போரில் அவரது பராக்கிரமத்துக்கு எல்லையே இல்லை. ஊழிக்கால தீ போல் எதிரியின் ஆற்றலை மொத்தமாக அழிக்க வல்லவர். நல்லவர்களை காக்கும் கற்பக மரம் போன்றவர் அவர். இடருற்றவர்கள் அத்தனை பேருக்கும் மேலான புகலிடம் அவர். திக்கற்றவர்களுக்கு சிறந்த காவலர் அவர். புகழுக்கு உரிய பாத்திரமாக திகழ்பவர். இதை வால்மீகி ஒரு ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். எப்போது அந்த ராமர் சுக்ரீவனோடு நட்பு கொண்டிருக்கின்றாரோ அவன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. ராமர் இருக்கும் பக்கம்தான் வெற்றியும் இருக்கும். எனவே ராமனிடம் நட்பு கொண்ட சுக்ரீவனை எதிர்த்து இப்போது போர் புரிய செல்லாதீர்கள். அந்த ராமரோடு நீங்களும் நட்பு கொண்டு விடுங்கள். ராமனை சரணடைவதே உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் என்றெல்லாம் பலவாறு அறிவுரை கூறினாள் தாரை. அவற்றை மீறி போருக்கு சென்ற வாலி தனது முடிவை சந்தித்ததை நாம் அறிவோம். இங்கே ராமனை தாரை குறிப்பிடும் போது யசசச்ச ஏக பாஜனம் என்று குறிப்பிடுவதாக வால்மீகி கூறுகிறார். யசசச்ச ஏக பாஜனம் என்றால் புகழுக்கு உரிய ஒரே பாத்திரமாக இருப்பவர் என்று பொருள். அயோத்தியில் எழுந்தருளியிருந்த ராமனின் பெருமைகள் கிஷ்கிந்தையில் வாழும் வானர பெண்ணான தாரை வரை அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறதல்லவா? அப்படி எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட புகழோடு ராமன் விளங்குவதால் தான் ராமன் பிருத்துஹு என்று அழைக்கப்படுகிறார். பிருத்துஹு என்றால் புகழால் உயர்ந்து நிற்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 411வது திருநாமம். பிருத்தவே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் பேரோடும் புகழோடும் பெருமை பெற்று விளங்கும்படி ஸ்ரீராமன் அருள் புரிவான். நாராயண நாராயண.